வணக்கம் மேம். வணக்கம் மேம். ஹஸ்பண்ட்னா யாரு? கணவர். ஒரு பொண்ணு திருமணம் பண்ணிட்டு வர்றவர் தான் வந்து ஹஸ்பண்ட். ஓகே. ஹஸ்பண்டுக்கு இதுதான் மீனிங். பட் ஹஸ்பண்டை வந்து ஒரு வேர்பா கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தெரியுமா? தெரியல மேம். அதாவது நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை ரொம்ப சிக்கனமா இல்ல ரொம்ப கேர்ஃபுல்லா புத்திசாலித்தனமா யூஸ் பண்றது தான் ஹஸ்பண்ட் அப்படின்ற ஒரு பொருள் வரும். ஸோ இப்போ நம்ம இதை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஹஸ்பண்ட் அப்படின்றது ஒரு நவுனா ஒரு சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணணும், ஹஸ்பண்ட் ஒரு வேர்பா ஒரு சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒரு நவுனாவும் நீங்க பார்த்துட்டீங்க, வேர்பாவும் நீங்க பார்த்துட்டீங்க. நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்றீங்களா? கண்டிப்பா. I think I should. Husband, my husband. Henceforth. மேம் கவனிச்சிங்களா எவ்வளோ ஸ்மார்ட்டா ஹஸ்பண்ட் வந்து ஒரு நவுனாவும் ஹஸ்பண்ட் ஒரு வேர்பாவும் ஒரே சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்காங்க.